வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். தேர்தல் பிரசாரம் ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கு. இனிமேல் மீடியாவுக்கு ஃபுல்லாக எலெக்ஷன் நியூஸ் தான். நம்மளும் கொஞ்சம் எலெக்ஷன் ஒட்டிய கண்டென்ட் போடலான்னு தான் இந்த விஷயம். இதில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்ப்போம். இதில் முக்கியமாக பிஜேபியில் திடீர்னு சரத்குமார் இணைஞ்சிட்டார். அதுவும் இந்த அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒன்று இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்றிட்டு வந்த ஒரு கட்சியை ஓவர் நைட்டில் சேர்த்துக்கிட்டாரு பாருங்க. அது பெரிய விஷயம். அதுக்கு சொன்னார் பாரு ஒரு காரணம், அதுதான் அல்டிமேட். நைட்டு 2 மணிக்கு எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. என் ஒய்ஃபுக்கிட்ட கேட்டேன், நீங்கள் நாட்டுக்கு எது செஞ்சாலும் நல்லது செய்வீங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னார் பாரு. அந்த இடம் தான் ரொம்ப அல்டிமேட். அதனால தான் என்னவோ தெரில, ராதிகா சரத்குமார் இப்போ விருதுநகர் தொகுதியில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு போட்டியாக தேமுதிக சார்பில் நம்ம விஜயகாந்த் பையன் நிற்கிறாரு. ஆனால் இவங்க வயசுக்கும் விஜயகாந்த் பையன் வயசுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸு. இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜயபிரபானுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அனுதாப ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு, நம்ம உலக நாயகன் டார்ச் லைட்லாம் தூக்கி டிவியை உடச்சிவிட்டு திடீர்னு இப்போ டிஎம்கேயில் சேர்ந்துட்டார். அதுலேயும் அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்முங்கிற சொல்கிறாங்க. அவர் இப்போ டிஎம்கேயில் சேர்ந்ததுக்கு பெரிய விமர்சனங்கள் கடுமையாக வந்துகிட்டே இருந்தது. அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தாரு. டிவியை உடைச்சதுக்கு டார்ச் லைட்டை தூக்கி அடித்தாலும் அதில் உள்ள பேட்ரி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒருத்தங்க குரூப்பு காத்துட்ருக்கு. அதுதான் எடுக்காமல் பார்த்துக்கணுன்னு. அது என்ன விளக்கம்னு புரியல. அதுக்கான அர்த்தம் புரிஞ்சால் யாராவது கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம உலகநாயகன் படத்தில் சீரியஸாக நடித்தா எல்லாருமே பார்ப்பாங்க. அவர் நடிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அரசியலில் அவர் எது பண்ணாலும் மக்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அரசியலை சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். அதனால் அவர் செய்கிற விஷயத்தையும் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம உதயநிதி ஸ்டாலின், அவர் இப்போ தீவிரமாக தேர்தல் பிரசாரம் பண்ணிட்டு வர்றாரு. அதில் அவர் டங் ஸ்லிப் ஆகி சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. ஏப்ரல் 19 எலெக்ஷனை ஜூன் 19ன்னு சொல்லிட்டாரு. இவருக்கும் இவங்க அப்பாவுக்கும் பேசும்போது மிஸ்டேக்ஸ் வர்றதே வழக்கமாக போயிட்டுருக்கு. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம சீமான் அண்ணன், அவர் நிலமை தான் ரொம்ப பரிதாபமாயிடுச்சு. என்ன தான் 1008 வேலையாக இருந்தாலும் கட்சி சின்னத்தை கூட பாதுகாக்காமல் விட்டார். அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் பாருங்கள், வெள்ள நிவாரண வேலையில் இருந்ததுனால அது கொஞ்சம் கவனிக்காமல் விட்டாராம். இவ்வளோ கேர்லெஸ் ஆகக்கூடாதுன்னு இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து சின்னத்தை காப்பாற்றுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.